ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இவ்வளோ நாளாக வந்துட்டு நந்தினி அவங்களோட தாய்க்குளம் சுந்தரவழியை பழிவாங்கிறதுக்காக மட்டும்தான் சூர்யா என்னை வந்து ஒரு பகடக்காயா வந்துட்டு பயன்படுத்திட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே வந்து தகர்த்தெறிந்து இல்லை, அது நந்தினி மேல உண்மையான அன்புல தான் சூர்யா இவ்வளோ பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி புரிய வர்றாங்க. எதை வச்சு இந்த மாதிரி வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம நந்தினிக்கு இது எல்லாமே புதுசா இருக்கு. சூர்யா சார் என்னடா இது கிஃப்ட் கொடுக்குறாரு, எல்லார் முன்னாடியும் வந்து சொல்றாரு அவங்க அம்மாவை பழி வாங்குறதுக்காக தான் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வந்துட்டு எனக்கு பிடிச்ச கிஃப்ட் கொடுக்கவே இல்லையே, அவரா ஒன்று கொடுக்குறாரு, அதுவும் அவங்க காசு பணம் அதை வச்சு தானே கொடுக்குறாரு. இவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு காசு பணத்தினால தானே இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு இது எதுவுமே வந்துட்டு உண்மையான அன்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி நினச்சிட்டே இருக்கும்போது விஜய் வந்துட்டு சொல்கிறாங்க. விஜய் வந்துட்டு நந்தினி சூர்யான்னு உனக்கு பண்ணுறது எல்லாமே உண்மையான அன்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லைக்கா அதுக்கு ஒரு துளி கூட வாய்ப்பே கிடையாது, நான் தினம் தினம் என் குடும்பத்தை பார்க்கணும் போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் வந்துட்டு சரி நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் எனக்கு என் குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணவே இல்லையா. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது எப்படி உண்மையான பாசமாக மாறும். அவங்க அம்மாவை பழி வாங்குறதுக்கு இன்றைக்கி தான் அவங்க அம்மாவுக்கு பெஸ்ட்டாக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த பட்டம் கொடுத்தாங்களா, அதை வந்து கெடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இவர் என்ன ஒரு பகடக்காயாக வச்சு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் பிறந்த நாள் அதுமா இப்படி ஒரு கேம் ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைக்கா. என் மனசு அவருக்கு புரியுதா இல்லையா, அவருக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம விஜய் எவ்வளோ சொல்கிறாங்க. இல்லை நந்தினி கண்டிப்பாக அண்ணனுக்கு உன் மேலே அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அடப்போக்கா நான் நம்புகிற மாதிரி இல்லைக்கா அப்படின்ற மாதிரி நம்ம நந்தினி நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சூர்யா சார் என்ன பண்ணாலும் நம்ம நந்தினி பொம்மை மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து சூர்யாவுக்கு ஒண்ணு புரிய வருது, நந்தினி வந்துட்டு சும்மா நம்ம பண்றான்னு சொல்லிட்டு தான் இவ அமைதியா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல நிறைய பேர் வந்துட்டு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, நிறைய பேர் கிஃப்ட் கொடுக்குறாங்க, நிறைய பேர் நல்ல வார்த்தைகள் சொல்றாங்க. இருந்தாலுமே நம்ம நந்தினி வந்து மண்டைக்கு ஏறவே இல்லை. பிறந்த நாள் அது மாதிரி யாராவது விஷ் பண்ணாலே நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா நம்ம நந்தினிக்கு ஒரு துளி கூட சந்தோஷமே இல்லாததுக்கு காரணம் வந்துட்டு அவங்களோட சந்தோஷம் இதுவும் கிடையாது. அவங்களோட சந்தோஷம் குடும்பம், அது மட்டும் இல்லாம சுந்தரவழி வேற என்ன பண்ண போறாங்க அடுத்து நம்மள அப்படின்ற மாதிரி பதட்டத்திலே இருக்காங்க நம்ம நந்தினி. அதனால தான் நம்ம நந்தினிக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது தான் திடீர்னு சர்ப்ரைஸாக அக்கா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிலாம் அங்கேருந்து ஒடியாடுற வாய்ஸ் கேட்குது. அது கேட்டதுமே நந்தினிக்கு ஒன்றுமே புரியல, கையும் ஒல்ல காலும் ஒல்ல, உடனே போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே அப்போ தான் நம்ம நந்தினிக்கு புரிய வருது, சூர்யா சார் உண்மையாலுமே நம்ம மேலே அன்பு வச்சுக்கிறாங்க, அதனால தான் என்னோட குடும்பத்தை எல்லாத்தையும் வர வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாங்க நம்ம நந்தினிக்கு புரிய வருது. இதுக்கு மேலே தான் வந்துட்டு இவங்களோட லவ் ட்ராக்கே வந்துட்டு ஆரம்பமாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.